إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد. கண்ணியமிக்க பெரியோர்களே, அன்புள்ள சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் மத்தியில நான் கதைக்க வேண்டும் என்று எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற அந்த விஷயம் இஸ்லாமிய எழுச்சியும் நவீன இயக்கங்களும் என்பதாகும். இது ஒரு நீண்ட ஒரு விஷயம் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதை ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் சொல்லி தீர்த்து வைக்கலாம், சொல்லி நீங்கள் திருப்தி அடையலாம், சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் முக்கியமான சில விஷயங்கள் உங்கள் வரை எத்தி வைக்கப்பட வேண்டும் என்ற அந்த முயற்சியின் காரணமாக இங்குள்ள சில நல்ல சகோதரர்கள் இந்த ஏற்பாட்டை செய்து என்னிடம் இந்த விஷயத்தை ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை அனைத்தையும் சேர்த்து அரபியில ஒரு பழமொழி இருக்கிறது, அந்த பழமொழிதான் இது. இந்த விஷயம் சொல்ல போகின்ற விஷயம் அனைத்தையும் நான் அரபியில ஒரு பழமொழியில் உங்களிடம் சொல்லலாம். அரபியில சொல்லுவார்கள், ஃபனா மிஸ்ரன் வபனா கஸ்ரான்னு சொல்லி. அதாவது ஒரு நாட்டை, ஒரு பெரிய ஒரு நாட்டை அழைத்து விட்டு ஒரு மாளிகை கட்டினானாம் ஒரு அரசன். தன்னுடைய நாடு அத்தனை எல்லாம் அழித்து போட்டு ஒரு மாளிகையை கட்டினானாம். அதுதான் உண்மையிலேயே நாங்கள் கதைக்க போற அந்த கதையின் சாராம்சம். எப்படி என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தது எல்லாத்தையும் அவன் அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலம் எங்களுக்கு தந்த அருட்கொடைகள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக தொலைத்து தள்ளிவிட்டு ஒதுக்கிவிட்டு ஏதோ ஒரு சிறியோரு கூட்டத்தை, சிறியோரு அமைப்பை, சிறியோரு விஷயத்தோடு திருப்தி அடையும்படி முஸ்லிம் உம்மத்துக்கு அழைப்பு விடுகின்றவர்களாக முஸ்லிம் உம்மத்திலே மனிதர்கள் மாறி இருக்கிறார்கள். அதைத்தான் அதாவது பனா மிஸ்ரன் பனா கஸ்ரான் சொல்லி சொல்லுவார்கள். ஒரு பெரிய ஒரு நாட்டை அழித்து விட்டு ஒரு மாளிகை அமைத்துக் கொண்ட அந்த அரசனுடைய கதை மாதிரி தான் இது. சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை இமாமுனா முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சஹீஹ் முஸ்லிம்ல கிதாபுல் ஃபித்னா குழப்பங்கள் என்ற அந்த அத்தியாயத்துல பதிவு செய்திருக்கிறார்கள். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியும், அஷரத்துல் முபஷ்ஷரா அவர்களில ஒருவர், மிகவும் சிறப்பான ஒரு சஹாபி. அவர்கள் சொல்லுகிறார்கள், குன்னா யௌமன் நஅதி மினல் ஆலியா இலல் மதீனா. நாங்கள் ஒரு நாள் ஆலியா என்ற பகுதியிலிருந்து மதீனாவுக்கு வந்து கொண்டிருந்தோம். வமரர்னா நாங்கள் அப்போது ஒரு கிராமத்தை தாண்டினோம். பனு முஆதியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிராமத்தை நாங்கள் தாண்டினோம்.
அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த கிராமத்து பள்ளியில நுழைந்தார்கள். ஸல்லா வ ஸல்லைனா, அவர்கள் தொழுதார்கள் 2 ரக்அத், நாங்களும் தொழுதோம். அதன் பிறகு அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் நீண்ட நேரம் ஒரு துஆவில் ஈடுபட்டார்கள். துஆவில் ஈடுபட்டு எங்கள் பக்கமாக திரும்பி சொன்னார்கள், நான் அல்லாஹ்விடம் 3 விஷயங்களை கேட்டேன். அவன் 2 எனக்கு தந்தான், 1 எனக்கு தடுத்து விட்டான். நான் அல்லாஹ்விடம் கேட்டேன், யா ரப், என்னுடைய உம்மத்து பஞ்சத்தால, பட்டினியால ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படக்கூடாது. அதாவது இப்படியான விபத்துகளால என்னுடைய உம்மத்து அழிக்கப்படக்கூடாது என்று சொல்லி நான் அல்லாஹ்விடம் கேட்டேன். ஆத்தானி, எனக்கு அவன் அதை தந்தான். நான் சொன்னேன், அல்லாஹ்விடம் கேட்டேன், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தை எதிரிகள் ஒட்டுமொத்தமாக அடிமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதாவது என்னுடைய உம்மத்தில் அனைவர் மீதும் ஒரு எதிரி ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. அல்லாஹு தாலா எனக்கு அதை தந்தான். அதன் பிறகு நான் அல்லாஹ்விடம் கேட்டேன், யா அல்லாஹ், லா யல்பிஸகும், லா யல்பிஸகும் ஷியஆ, அவர்களை துண்டு துண்டாக பிரிவிரிவராக ஒருவரோட, அதாவது எதிரிபு பாதகும் பாலா, ஒருவரை ஒருவர் அடிப்பவர்களாக கொள்ளுவர்களாக அவர்களை நீ மாற்றிவிடக் கூடாது என்று நான் கேட்டபோது மனஅனி ஹாதா, எனக்கு அதை தடுத்து விட்டான். 3ல் நான் 3ஐ கேட்டேன், 2 எனக்கு தந்தான், 3வது அந்த விஷயத்தை அவன் எனக்கு தடுத்து விட்டான். பெரியோர்களே, சகோதரர்களே, இதை கேட்கும் போது என்ன அநியாயம் என்று எங்களுக்கு தோன்றும். மனிதர்கள் என்ற அடிப்படையில், அவசரமாக முடிவெடுக்கின்ற மனிதர்கள் என்ற அடிப்படையிலே எங்களுக்கு தோன்றும், இது என்ன அநியாயம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அது 2 தராம இருந்தாலும் பரவாயில்லை, இது அவன் தந்திரக்கத்தானே வேணும். முஸ்லிம்களுக்குள்ள சண்டை பிடிக்கிறதா? முஸ்லிம்களுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் ஏசி பேசிக் கொள்கிறதா? அவர்களுக்குடைய வேற்றுமை இഖ்திலாப் வருகிறதா என்று கேட்டது என்று சொன்னால், அல்லாஹு தஆலா வேறொரு ஹதீஸ்ல ஹாதிஹி சுன்னதி, இது என்னுடைய நடைமுறை, நான் அதற்கு மாற்றம் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகின்றான். அப்படி என்று சொன்னால் என்ன? மனிதர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நிர்பந்தப்படுத்தி ஒரு காரியத்தை செய்வதற்கு இந்த உலகத்துல அவர்களுக்கு எந்த இக்தியாரை கொடுத்தானோ, எந்த அதிகாரத்தை கொடுத்தானோ, எந்த திறமைகளையும் மாற்றலையும் கொடுத்தானோ, அதை மீறி அவர்களை நிர்பந்தப்படுத்தி ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர்களை தூண்டுவதில்லை. அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் என்று சொன்னால் நிச்சயமாக எல்லோருடைய சிந்தனை ஒருமைப்படுத்த வேண்டும், எல்லோருடைய புத்தியை ஒருமைப்படுத்த வேண்டும், எல்லோருடைய அதாவது மன எழுச்சிகளை ஒருமைப்படுத்த வேண்டும். அப்புறம் மனிதர் தேவையில்லை, நன்மை தீமை தேவையில்லை, பாவங்கள் என்று ஒன்று தேவையில்லை, ஏற்றத்தாழ்வு மனிதன்ல வர வேண்டிய அவசியம் இல்லை, இவருடைய புத்தி அவருடைய புத்தியிலிருந்து மாறுபட தேவையில்லை. அதனாலதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுகின்றான், ஹாதிஹி சுன்னதி, இது என்னுடைய நடைமுறை, நான் அப்படித்தான் அதை விட்டிருக்கிறேன். அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அதை ஏற்றுக்கொண்டார்கள், விட்டு விட்டார்கள். எனவே அவர்கள் நிறைய எங்களுக்கு சொல்லுகின்றார்கள், இக்தலஃப அல் யஹூத், யூதர்கள் பிரிந்தார்கள், பிளவுபட்டார்கள், 71 கூட்டங்களாக. நசாராக்கள் பிரிந்தார்கள், பிளவுபட்டார்கள், 72 கூட்டமாக. யூதர்கள் ஒரு கூட்டம் மாத்திரம் வெற்றி பெறும், 70 நரகத்துக்கு போகும். நசாராக்கள் ஒரு கூட்டம் மாத்திரம் வெற்றி பெறும், 71 நரகத்துக்கு போகும். பிறகு சொன்னார்கள், சயஹ்தலிஃபு உம்மத்தி, என்னுடைய உம்மத்து, அதாவது மற்றவர்கள் அல்ல, காஃபிரீன்கள் முஷ்ரிக்கீன்களை உம்மத்தி, சயஹ்தலிஃபு உம்மத்தி, என்னுடைய உம்மத்து, அதாவது யஹ்தலிஃபு 73 கூட்டங்களாக பிரியும். குல்லுஹும் பின்னார் இல்லா வாஹிதா, அனைவரும் நரகத்துக்கு போவார்கள், ஒரே பிரிவை தவிர. சஹாபாக்கள் கேட்டார்கள், மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார்? இந்த 72 இந்த ஒரு கூட்டம் யார்? அப்போது ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வமா அனா அலைஹி அல்யௌம் வ அஸ்ஹாபி, இன்று அன்று அவர்கள் பதில் கொடுக்கின்ற வேளையில் அவர்களும்
ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் அன்று அவர்கள் பதில் கொடுக்கின்ற வேளையில சஹாபாக்கள் எப்படி எதிலே இருந்தார்களோ அப்படி அதிலே இருப்பவர்கள் இன்னும் ஒன்றுல அல் ஜமா, அந்த கூட்டம். அப்போது எந்த கூட்டம்? அது ஒரே கூட்டம் தான் இருந்தது. அது சஹாபாக்களுடைய கூட்டம் மாத்திரம்தான். அந்த ஜமா, அந்த கூட்டம், அந்த கூட்டத்தின் பிரகாரம் இருக்கின்றவர்கள். எனவே சகோதரர்களே, இது அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னது இன்று விபரீதமாக நடந்திருக்கிறது, பயங்கர விபரீதமாக நடந்திருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், இஸ்லாமிய எழுச்சி என்று நாங்கள் சொல்லும் போது அது என்ன? இஸ்லாம் ஒரு காலத்தில் எழுச்சி இல்லாமல் இருந்து இன்னும் ஒரு காலத்தில் எழுச்சி பெற்றதா? இல்லை. இஸ்லாமிய எழுச்சி என்று சொல்லும் போது முஸ்லிம் உம்மத்துக்கு அதனோடுள்ள தொடர்பு, முஸ்லிம் உம்மத்து அதை அமுல் நடத்திய முறை, அதனோடு இருந்து அதை தொடர்பை அறுத்துக் கொண்டது, அதை அமுல் நடத்தாமல் இருந்தது, அதைத்தான் இது சொல்லுகிறது. நிச்சயமா இஸ்லாம் எப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னானோ அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்று சொன்னானோ அன்று முதல் இஸ்லாம் அதே தான். அதில் எந்த விதமான மாற்றம் வித்தியாசம் வரவில்லை. ஆனால் முஸ்லிம்கள்ல அன்றும் இன்றும் மாற்றங்கள் வித்தியாசம் வந்தது என்று சொன்னால் அவர் அதை அமுல் நடத்துகின்ற முறையில். முதலாவது இந்த வித்தியாசம் எப்போது வந்தது? இந்த எழுச்சியில முஸ்லிம்கள் இஸ்லாத்தை அமல் நடத்துகின்ற விஷயத்துல முதலாவது, அதாவது இந்த மாற்றம் எப்போது வந்தது அதை நீங்கள் பார்க்கலாம். இது முதலாவது வந்தது எப்போது என்று சொல்லும் போது ஹுனைன் யுத்தத்துல அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் யுத்த பொருள்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு மனிதர் வருகிறார். ஒரு இசார், ஒரு வேஷ்டியை மாத்திரம் முடித்துக்கொண்டு, ஒரு துணியை மாத்திரம் முடித்துக்கொண்டு வெறும் மேலோடு ஒரு மனிதர் வருகிறார். வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, நேர்மையாக செய்யுங்கள், நீதியாக நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் நேர்மையாக நீதியாக நடந்து கொள்ளவில்லை என்று சொல்லி வயலக் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வயலக் இல்லம் அஹ்தில் ஃபமன் யஹ்தில், உனக்கு நாசம் உண்டாகட்டும், நான் நீதியாய் நடக்கவில்லை, நேர்மையாக நடக்கவில்லை என்று சொன்னால் யார் நீதியாக நடக்கிறது, யார் நேர்மையாக நடக்கிறது? எந்த நீதியை, எந்த நேர்மையை இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும், ஸ்தாபித்து கொடுக்க வேண்டும், நிலைநாட்ட வேண்டும் என்று அல்லாஹ் என்னை அனுப்பினானோ அப்படியான நான் நீதியாக நேர்மையாக நடக்கவில்லை என்று சொன்னால் யாரப்பா அதை செய்ய போகிறது? யாருமே இல்லை, வேறு யாருமே. சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவனை கொன்று போடும். அப்போ சொன்னார்கள், வேண்டாம், மனிதர்கள் கதைப்பார்கள், வெளியே உள்ளவர்கள். முஹம்மத் அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய தோழர்கள் எல்லாம் நினைத்த மாதிரி எல்லாம் கொண்டு கொண்டிருக்கிறான், கட்டுக்கதைகளை கட்டிவிட, அவனை விட்டு விடுங்கள். அந்த மனிதன் திரும்பி போகிறான். போகும்போது சொன்னார்கள், அந்த மனிதனுடைய முள்ளந்தண்டிலிருந்து ஒரு கூட்டம் கிளம்பும், அந்த மனிதனுடைய முள்ளந்தண்டிலிருந்து ஒரு கூட்டம் கிளம்பும். அவர்கள் நிச்சயமாக அவனுடைய தொழுகையை பார்த்துவிட்டு உங்களுடைய தொழுகையை நீங்கள் ரொம்ப துச்சமாக அனுப்பி, என்ன தொழுகை, அவர்களுடைய தொழுகை அல்லவா தொழுகை என்று சொல்லி உங்களுடைய தொழுகையை நீங்கள் துச்சமாக மதிப்பீர்கள். அவனுடைய நோன்பை பார்த்துவிட்டு உங்களுடைய நோன்பு இருக்கிறது அல்லவா, அந்த நோன்பை நீங்கள் ஒரு பொருட்டாவே கடனம், அவ்வளவு அழகாக சிறப்பாக அந்த நோன்பு இருக்கும். குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அந்த குர்ஆன் உதட்டுக்கு பணியே இறங்க மாட்டாது. அந்த குர்ஆன் அவருடைய உதட்டுக்கு பணியே இறங்க மாட்டாது. ஈமானிலிருந்து எப்படி அவர்கள் பிரிவார்கள்? வில்லிலிருந்து அம்பு பிரிகிற மாதிரி இருக்கும். வில்லை எடுங்கள், அம்பை வைத்து எய்யுங்கள், பிறகு அந்த வில்லை எடுத்து பாருங்கள், எங்கே அம்பு இருந்தன்னு சொல்லி உங்களுக்கு அடையாளம் இருக்காது. எந்த இடத்துல நீங்கள் அம்பை வைத்தீர்கள், எப்படி அது விரிந்து போனதுன்னு சொல்லி அடையாளம் இருக்காதுங்க. அந்த வில்லில் எந்த விதமான அடையாளம் இருக்கு. அப்படி அது அவர்களுக்கு எந்த விதமான அடையாளம் இல்லாமல் ஈமானிலிருந்து வெளியேறி விடுவார்கள் என்று அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எனக்கு முன்பு பேசிய சகோதரர் அறிஞர் அப்துல் வதூத் அவர்கள் உங்களிடம் சொன்னார்கள், அதாவது அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிக்கு போகிறார்கள். மனிதர்கள் பள்ளியில கூட்டமாக இருந்து கொண்டு திக்ர் செய்து கொண்டிருக்கார். ஒரு மனிதன் அல்லாஹ் அக்பர் என்றான், எல்லோரும் அல்லாஹ் அக்பர் சொல்றார். அவர் பார்த்தார், அவருக்கு நினைவு வந்தது, பக்கத்து வீட்டுலதான அப்துல்லா மசூத் இருக்கா, போய் சொல்லுவோம் என்று சொல்லி அங்கே ஓடி போய் சொன்னார்கள்,
அதாவது யாபா அப்துல் ரஹ்மான் இன்னி ரஅய்து ஷையன், நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன், எனக்கு ஆச்சரியமா இருக்குது, பெரிய ஆச்சரியமா இருக்கு. அப்ப என்ன செஞ்சீங்க? இல்ல நீங்க ஊர்ல இருக்கிறபடியா நான் ஒண்ணும் செய்யல, உங்கள்கிட்ட வந்து சொல்லுவோம் சொன்னீங்க. அப்ப என்ன செஞ்சாங்க? இப்படி செய்யறாங்க. நீங்க எங்களை தடுத்திருக்க கூடாது. இல்ல நீங்க இருக்கும்போது நான் என்ன செய்யறது? என்னையும் விட நல்லவர் நீங்க, என்னையும் விட அறிஞர், அதனால உங்ககிட்ட வந்து ஓடி வருகிறாரு. வந்து அவரு சொன்னது நடந்து கொண்டிருக்கு. ஒரு மனிதர் அல்லாஹ் அக்பர் என்றாரு, 100-150 அல்லாஹ் அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் என்றாரு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு முன்பு அவர்கள் சொன்னார்கள், சொன்ன போது இவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? யா அபா அப்துல் ரஹ்மான் லம் நுரித் இல்லல் ஹைரா, அப்துல்லா இப்னு மஸ்ஊதே, நான் உண்மையிலே நன்மையை நாடித்தான், சிறப்பை நாடித்தான், அல்லாஹ்வுடைய பரக்கத்தை, நன்மையை நாடித்தான் இதை செஞ்சோம். அப்ப அவர் சொன்னார்கள், கம் மின் முரீதின் லில் கைரி லம் யுத்ரிக், எத்தனை இந்த நன்மையை தேடி போனவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை, அதை பெற்றுக் கொள்ளவில்லை, அதை அடைந்து கொள்ளவில்லை என்று அவர் சொல்லிவிட்டு விரட்டினார்கள் அனைவரும். இந்த விரட்டப்பட்டவர்கள் யார்? இந்த பிதுஅத்தை செய்தவர்கள் யார்? அதைத்தான் அறிஞர் அப்துல் வதூத் உங்களிடம் சொல்லுவதற்கு அவர் நேரம் இல்லாதபடி அதை விட்டு விட்டார். நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த, இந்த பிதுஅத்தை இவ்வளவு துணிச்சலாக அந்த சஹாபி, எத்தனையோ சஹாபாக்கள் இருக்கின்ற ஊர்ல போய் இவ்வளவு துணிச்சலாக அவ்வளவு ஒரு பிதுஅத்தை செய்தவர்கள் யார்? அவர்கள் எங்களுடைய அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய சஹாக்கள் சொல்லுகிறார்கள், நஹர்வான்ல நடந்த யுத்தத்தில் ஹவார்ஜின்களோடு நஹர்வான்ல நடந்த யுத்தத்துகள்ல இறந்தவர்கள் இவர்கள் அனைவரும் இருந்தார்கள். இந்த பிதுஅத்தை செய்தவர்கள் அனைவரும் அங்கே இருந்தார்கள். அதாவது அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விரோதமாக சண்டையிட்டு இறந்தவர்கள், கொல்லப்பட்டவர்கள் அவர்கள் யார்? அவர்கள் கூஃபாவில் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜும்மா மிம்பரில் ஏறி ஜும்மா ஓதும் போது சத்தம் போடுவார்கள், யா அலி துப் இன்னக காபிர், ஏ அலியே நீ தௌபா செய், நீ காபிர் என்று அவர்கள் ஜும்மா ஓதும் போது சத்தம் போடுவார்கள். அமீருல் முஃமினீன் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இதை செய்யும் போது ஜும்மாவுல அவர்களை பார்த்து தௌபா செய்யுங்கள், நீங்க ஒரு காபிர், தௌபா செய்யுங்கள், என்ன செய்ய இது லாயக்கல்ல உங்களுக்கு சொல்லி சொன்னார். நீங்கள் பாருங்கள், இவர்களுக்கு இந்த துணிச்சல் எங்கே இருந்து வந்தது, எப்படி வந்தது? அது இன்று மனிதர்களுக்கு வந்திருக்கிறது, அதே வழியால தான் வந்திருக்கிறது. மனிதர்களுக்கு இன்று குர்ஆனையும் சுன்னாவையும் வைத்துவிட்டு அதற்கு மாற்றமாக, அதற்கு முரணாக, அதற்கு விரோதமாக அதனுடைய பெயரை, அதனுடைய போர்வையை, அதனுடைய கலரை பூசி முஸ்லிம் உம்மத்தை வழிகெடுப்பதற்கு, முஸ்லிம் உம்மத்தை நாசமாக்குவதற்கு இன்று எந்த காரியங்களை, எந்த விஷயங்களை இவர்கள் உபயோகிக்கிறார்களோ அதே விஷயங்களை தான் அவர்கள் அன்று அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, ஏ அலியே நீ ஒரு காபிர், தௌபா என்று சொல்லுவதற்கு அவர்களை தூண்டினது. அது என்ன? குர்ஆனை எடுத்தார்கள், சுன்னாவை எடுத்தார்கள், மூன்றாவது அதனுடைய மூன்றாவது தங்களுடைய புத்தியை போட்டு ரெண்டுக்கும் தீர்ப்பெடுத்தார்கள், முடிவெடுத்தார்கள். இந்த தீர்ப்பு இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டு சுன்னாவை எடுத்துக்கொண்டு நாங்கள் குர்ஆனை தான் எடுக்கின்றோம், சுன்னாவை தான் எடுக்கின்றோம் என்று சொல்லி இந்த உலகத்துல முதலாவது தோன்றின அந்த பிரிவினை ஹவாரிஜின்கள். அதனாலதான் சஹாபாக்களை உதறி தள்ளினார்கள். உதறி தள்ளினது மாத்திரமா, அந்த சஹாபாக்களை விரோதமாக ஃபத்வா கொடுத்தார்கள். ஃபத்வா மாத்திரமா? அந்த ஃபத்வா என்ன? சஹாபாக்கள் அன்று வாழ்ந்த மாபெரும் சஹாபி அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காபிர் என்று சொன்னார்கள். பகிரங்கமாக முஸ்லிம்களுடைய பள்ளிகளே வந்து அவர்களுக்கு பின்னால தொழுது அவர்களை காபிர் என்று சொன்னார்கள் பகிரங்கமாக. இந்த துணிச்சல் அவர்களுக்கு வந்ததற்கு காரணம், குர்ஆனை எடுத்தார்கள், சுன்னாவை எடுத்தார்கள், தங்களுக்கு தேவையான சுன்னாவை எடுத்தார்கள், தங்களுடைய புத்தியை போட்டு அந்த ஒரு முடிவை எடுத்தார்கள். நஹர்வானை போய் பாருங்கள், வரலாறு சொல்லுகிறது. அந்த நஹர்வான் ஹிஜ்ரி 37ஆம் ஆண்டு நடந்த ஒரு யுத்தம். அங்கேதான் இந்த மாபெரும் புருஷர்
அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முதுகெலும்பை ஒடித்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்விப்பட்டவுடனே அவர் மதீனாவில் இருக்கிறார்கள். யுத்தம் நடந்தது கூபாவுக்கு பக்கத்துல. அவரிடம் சொன்னோன்னே அதாவது மகிழ்ச்சியால சிரிக்கிறார்கள். சிரித்து விட்டு சொல்லுகிறார்கள், அதாவது ஹனியன் லக்க யா அலி, அலியே உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகட்டும், உங்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த அந்த சுபசோபனம் உங்களுக்கு கிடைத்து விட்டது. அவர்கள் சொன்னார்கள், இந்த மார்க்கத்தின் துரோகிகளை இப்படி மார்க்கத்தை தன் போக்கிலே எடுத்துக்கொண்டு தான் தோன்றித்தனமாக அதற்கு கருத்து விளக்கம் சொல்லி மக்களை காபிராக்கி வழிகேடுகள் ஆக்கி இருக்கின்றவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை கண்ட இடத்துல கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதைத்தான் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் செய்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை கேட்டுவிட்டு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் செய்த அந்த சுபசோபனத்தை ஞாபகப்படுத்திப்பார். இந்த நகர்வான்ல தான் முஸ்லிம் உம்மத்தில முதலாவது பிரிவு உண்டாகின வரலாறு எங்களுக்கு அதை சொல்லுகிறது. இந்த நகர்வான்ல தான் ஒரு ஜமாத் கூடி தங்களுக்கு ஒரு அமீரை நியமித்தார்கள். இந்த நகர்வான்ல தான் இஸ்லாமிய உம்மத்தில பிரிந்து போய் இன்னும் ஒரு அமீரின் தலைமையிலே ஒரு ஜமாத் உருவாகினது. இதை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் முன்னமே சொன்னார்கள். சொன்னதை அதை அழிப்பவர்களுக்கு சுபசோபனம் செய்தார்கள். அந்த சுபசோபனத்தை எங்களுடைய அமீர் சையதுனா அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அவர்களுக்கு அது கிடைத்தது. முதலாவது அமீர் இஸ்லாமிய உம்மத்தில் இந்த உம்மத்தை உதாசீனம் செய்துவிட்டு இந்த உம்மத்தின் கட்டுக்கோப்புகளை பாரம்பரியங்களை தூக்கி எறிந்துவிட்டு முதலாவது ஜமாத்தும் முதலாவது அமீரும் உருவாயினது அந்த நகர்வான் என்ற அந்த இடத்துலதான். அவர்கள் தான் இந்த ஹவாரிஜீன்கள் தான் அதை உருவாக்கினார்கள். இந்த ஹவாரிஜீன்கள் யார்? இவர்கள் நிச்சயமாக சஹாபாக்கள் எடுத்த முடிவுக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், ஹுக்கும் அல்லாஹ்வுக்குத்தான். அலி பின் அபி தாலிப் சொன்னார்கள், சொல்லுகின்ற வார்த்தை சரி, எடுக்கின்ற கருத்து பிழை என்று சொன்னார்கள். ஆம், இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், ஆட்சி அல்லாஹ்வுக்குத்தான். அவர்கள் சொல்லுகிற சரி, எடுக்கின்ற கருத்து பிழை, சஹாபாக்கு செய்வது பிழை, அவர்கள் ஹவாரிஜீன்கள் சொல்லுவது சரி என்று சொல்லி அவர்கள் அனைத்து சஹாபாக்களை இந்த சஹாபாக்களை உங்களுக்கு இவர் இந்த ஹவாரிஜீன்களை நல்ல முறையிலேயே புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஹவாரிஜீன்களை பற்றி இன்று சொல்ல வேண்டிய அதாவது கட்டாயம் தேவையான அவசியமான அந்த சந்தர்ப்பம் உருவாக இருக்கிறது. ஹப்பாப் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா இந்த நகர்வானின் யுத்தம் நடப்பதற்கு முன்பே அந்த வழியால போகிறார். அவருக்கு தெரியாது இப்படி இங்க ஹவாரிஜீன்கள் இருக்கிறார்கள், ஆபத்து இருக்கு என்பது அவர்களுக்கு தெரியாது. ஹவாரிஜீன்கள் தங்களுடைய ஆபத்தை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளவும் இல்லை. அவர்கள் தன்னுடைய பூரண கற்பிணி மனைவியோடு நடந்து போகிறார்கள். ஹவாரிஜீன்கள் பார்க்க புதிய ஒரு மனிதர் தன்னுடைய ஒரு பெண்ணோட வருகிறா, போய் கேட்கிறா, நீங்க யார் என்று சொல்லி. அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஹப்பாப் சாஹிப் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் ஹப்பாபுடைய மகன் யார்? அப்துல்லான்னு சொன்னார்கள். அப்படியா, சந்தோஷம். இது யார்? என்னுடைய மனைவி. எங்கே போகிறீர்கள்? அடுத்த ஊருக்கு போகிறேன், அடுத்த ஊருக்கு நான் போகிறேன் சொல்லி அவர்களிடம் நடந்து போகும்போது ஒரு பன்றி வருகிறது. மஜூசிகள் இருக்கிற பகுதியிலிருந்து ஒரு பன்றி அங்கே வருகிறது. அந்த பன்றியை அடித்துக் கொள்ளுகிறார்கள். கொன்றவுடன் ஒரு ஹவாரிஜி அந்த பன்றியை அடித்துக் கொள்ளுகிறார். கொன்றவுடனே மற்ற ஹவாரி சொல்லுகிறார், இன்னும் ஒரு மனிதனுடைய சொத்தை கொண்டு விட்டாய், அப்ப உனக்கு ஹலால் இல்லை. ஆமாமா சரிதானே. உடனே மஜூசியிடம் போய் பண்டிகையுடைய சொந்தக்காரனை தேடி அதை ஹலால் பண்ணி கொண்டார். பிறகு போகும்போது ஒரு மரத்தில் ஈட்டப்பழம் இருக்கிறது, அது விழுந்திருக்கிறது. அதை எடுத்து உண்கிறார். ஹவாரி சொல்லுகிறார், உனக்கு மக்கள் அதை உண்டு விட்டாய. ஓம் சரிதானு. ஈட்டப்பழ சொந்தக்காரனை தேடி போய் அதை ஹலால் ஆக்கிவிட்டார். அதாவது இந்த விஷயத்தில் இவ்வளவு பக்குவமா இருக்கிறார்கள். ஆனா அந்த சாதி என்ன செய்தார்கள்? கொன்று விட்டார்கள். அப்துல்லா பின் ஹப்பாப் அந்த சஹாபியின் மகன் அப்துல்லாவை கொன்று விட்டார்கள். உடனே கொன்று விட்டார்கள். தங்களுடைய ஊருக்குள்ள வந்தன கொன்று விட்டார். அவருடைய மனைவியை கொல்ல வந்தார்கள். அவர் சொன்னா,
இன்னி நோபலா, நான் கற்பிணியாக இருக்கிறேன், என்னை ஏன் கொள்கிறீர்கள்? அப்படியா? வயிற்றை பிளந்தார்கள், குழந்தை எடுத்துக் கொண்டார்கள். பிறகு அந்த பெண்மணியை கொண்டார்கள். ஒரு அந்நியன் ஒரு மஜூசியோடு எப்படி நடந்து கொண்டார்கள்? ஒரு முஸ்லிம் ஒரு சஹாபியினுடைய மகனோடு, அவருடைய மனைவியோடு, ஒரு நிராதமான ஒரு பெண்மணியோடு, வழிப்போக்கர்களான இவர்களோடு இப்படி நடந்து கொண்டார்கள். இதை ஏன் சொல்லுகிறேன்? ஹவாரிஜினுடைய வரலாறு முஸ்லிம் உம்மத்தோடு அப்படித்தான் அதனுடைய வரலாறு பூராம் இருந்திருக்கு. இன்று அவர்கள் தோன்றிருக்கிறார்கள், பல உருவங்கள்ல எங்கள் மத்தியிலே நடமாறுகிறார்கள். இவர்கள் யார்? இவர்களுடைய ஒரு பெரிய ஒரு பண்பு என்னவென்று சொன்னால், குர்ஆன் என்பார்கள், சுன்னா என்பார்கள். அந்த குர்ஆனிலே இருக்க மாட்டார்கள், அந்த சுன்னாவிலே இருக்க மாட்டார்கள். குர்ஆன் சுன்னாவுடைய சாயம் பூசின ஒரு திட்டம், ஒரு கொள்கை அவர்களிடம் இருக்கும், அதிலேதான் அவர்கள் இருப்பார்கள். குர்ஆனில் சுன்னாவின் சாயம் பூசின ஒரு கொள்கை இருக்கு என்றால் முஸ்லிம் உம்மத்துக்கு அதை காட்ட வேண்டும். அதனுடைய குர்ஆன் சாயம் பூசினு சொன்னால் முஸ்லிம் உம்மத்து அதனால கவரப்படும். சுன்னாவின் சாயத்தை பூசினு சொன்னால் முஸ்லிம் உம்மத்து அதனால கவரப்படும். அதனால் அவர்கள் அந்த சாயத்தை பூசிக்கொண்டார்கள். அது அல்லாமல் அவர்களுக்கு இந்த குர்ஆனோடு சுன்னாவோடு இந்த சாயத்தோடு இருக்கிற தொடர்பல்லாமல் வேறு எந்த தொடர்பும் இல்லாத ஒரு சமுதாயம் தான் இந்த ஹவாரிஜி. இவர்கள் தான் இந்த வரலாறுல மீண்டும் தலை தூக்கி இருக்கிறார்கள். 19ஆம் நூற்றாண்டு முடிந்து 20ஆம் நூற்றாண்டு இந்த உலகத்துல வரும்போது முஸ்லிம் உம்மத்தினுடைய நிலை எப்படி இருக்க, அதாவது இஸ்லாமிய எழுச்சி என்று நாங்கள் சொல்லுகின்றோமே, இந்த எங்களுடைய அதாவது முடிந்த நூற்றாண்டினுடைய ஆரம்பத்துல முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருந்தது? 3 ஷாராராக முஸ்லிம்கள் இருந்தார்கள். ஒரு ஷாரார் தங்களுடைய உறக்கத்துல உறங்கிக் கொண்டிருந்தார்கள். இன்னும் ஒரு ஷாரார் மேற்கை பார்த்தார்கள். மேற்கை பார்த்து அதனால கவரப்பட்டார்கள். எனவே நாங்களும் மக்கள் போல, மேற்கத்திய நாட்டு மக்கள் போல முன்னேற்றம் பெற்றவர்களாக, நாகரிகம் பெற்றவர்களாக, அறிவு வளர்ச்சி பெற்றவர்களா நாங்களும் மாற வேண்டும் என்று சொல்லி அவை அனைத்துக்கும் இஸ்லாமிய சாயம் பூசி எடுத்துக் கொண்டார்கள். நீங்கள் பார்க்கலாம், அதாவது மஸ்ரக் இஸ்லாமி, அரபு நாடுகளை நீங்கள் போய் பார்க்கலாம். மஸ்ரக் இஸ்லாமி, அதாவது இஸ்லாமிய சினிமா ஹவுஸ். மஸ்ரக் இஸ்லாமி, இஸ்லாமிய சினிமா ஹவுஸ். இந்த சினிமாவுக்கு இஸ்லாமிய சாயம் பூசி இருக்கிறது. அங்கே டிராமா எல்லாம் செய்யப்படும், அதுக்கு இஸ்லாமிய சாயம் பூசி இருக்கிறது. மஸ்ரக் இஸ்லாமி. இப்படி ஒவ்வொன்றுக்கும் இஸ்லாம் போட்டுவிட்டு அதுக்கு அவர்கள் சொன்னார்கள் எங்களிடம், அவர்கள் எல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம். வெஸ்டர்ன்ஸ் மேற்கத்திய நாட்டில் இருந்து வந்து எதையும் நாங்கள் எடுக்க மாட்டோம், அதுக்கு பாரமாக இஸ்லாத்தை தான் நாங்கள் எடுப்போம். அதனால பதில் அதுக்கு பாரமாக ஒன்றை கொடுத்தார்கள். மேற்கத்திய நாட்டில் எதெல்லாம் இருக்கிறதோ அதற்கு பாரமாக அவர்கள் ஒன்றை கொடுத்தார். மேற்கத்திய நாட்டினுடைய கவரப்பட்டு போனவர் ஒரு ஸ்டாரார், 3வது ஒரு ஸ்டாரார் இருந்தார்கள். அவர்கள் என்ன, அவர்கள் பார்த்தார்கள், அதாவது முஸ்லிம்கள் எல்லோரும் அங்கே அவனுக்கு அடிபணிய ஆரம்பித்து விட்டார். மேலை நாட்டுக்கு ஒரு ஷாரார் தங்களுடைய பழமையில உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஷாரார் அங்கே அடிமைப்பட்டு விட்டார்கள், அடிமைகளாக மாறிவிட்டார்கள் அவர்களுக்கு மேற்கத்திய நாடுகள். எனவே அவர்களுக்கு இஸ்லாமிய ஜோஷ், இஸ்லாமிய ஆர்வம், இஸ்லாமிய உற்சாகம் உண்டாகினது. எனவே இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கு முன் வந்தார்கள். முன் வந்ததற்கு அவர்கள் வைத்த வழிமுறைகள் என்ன? அதுதான் ஆச்சரியமானது. இஸ்லாத்தை விட்டு விட்டார்கள். மேற்கத்திய நாடு எந்த வழிமுறைகளை மனிதனுக்கு வைத்ததோ அதே மக்ரிப் என்று சொல்லப்படுகின்ற டியூனிசியா, மொரோக்கோ, இப்படி போன்ற அல்ஜீரியா, இப்படி போன்ற பகுதிகளில் எத்தனையோ இருந்தன. அதாவது இது எங்கே இருந்து வந்தது? இவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்கள் இஸ்லாத்தை நிலைநாட்ட வந்தவர்கள், இஸ்லாத்தை நிலைநாட்ட வந்தவர்கள் தான் இவர்கள். அதனுடைய அதாவது அதனுடைய அடிவருடியிலே வந்ததுதான் இன்றைய அனைத்து இயக்கங்களும். வரலாற்றை நான் உங்களுக்கு அவ்வளவு தெளிவா ஒன்று ஒன்றாக சொல்லுவதற்கு எனக்கு நேரம் போதாது. நான் சுருக்கமாக உங்களிடம் சொல்லுகின்றேன். வரலாற்றை படிக்கக்கூடிய மாணவர்கள், சிந்தனையாளர்கள், பேச்சாளர், அதாவது எழுத்த அந்த ஆய்வாளர்கள், அவர்கள் எடுத்து பாருங்கள். ஹிஜ்ரி, அதாவது இந்த 1906ஆம் ஆண்டு முதல் 1921ஆம் ஆண்டு வரை 15 ஆண்டுகளுக்கு இடையிலே எத்தனை இயக்கங்கள் இந்த இஸ்லாத்தின் பேரால தோன்றின. அத்தனை இயக்கங்களும் எங்கிருந்து வந்தது? இந்த இஸ்லாமிய உம்மத்தை தான் அவர்கள் பிளவு துண்டாக்கி எடுத்தார்கள். அவர்களுக்கு இஸ்லாம் தெரியவில்லை, இந்த உம்மத்து தெரியவில்லை. மேற்கு நாடு எங்களை அடிமைப்படுத்துகிறது, இஸ்லாமிய ஜோஷ்
இஸ்லாமிய ஆர்வம் வந்தது. அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் இஸ்லாத்தை நிலையின